ஆபாச படங்களை கொண்ட இணையதளங்கள் என்றது இன்றைக்கு இந்த உலகத்தில் மிக அதிக அளவில் வந்து கொண்டிருக்கிறது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக இந்த இணையதளங்களுக்கு வந்து மிக பெருமளவான இளைஞர்கள் பல்வேறு இடங்களிலே யுவதிகளும் கூட இந்த ஆபாச இணையதளங்களுக்கு அடிமையாகின்ற சூழலை வந்து நாங்கள் அன்றாடம் ஏதோ ஒரு வகையிலே நாங்கள் செய்தி ஊடகங்களிலே மற்றும் செவிவழி கதைகளிலே நாங்கள் கேள்விப்படக்கூடியதாக இருக்கின்றது. அவை குறித்து பல்வேறு வகையான பல்வேறு விதமான சாதக பாதகமான கருத்து நிலைகள் இருப்பதையும் நாங்கள் இந்த சமகாலத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக இணைய பயன்பாட்டினுடைய அதிகரிப்பு வந்து இதற்கு ஒரு சாதகத்தன்மையை ஏற்படுத்தி இருக்கின்றது. குறிப்பாக இணைய பயன்பாடு என்பது எங்கள் மத்தியிலே மனிதர் குலத்தின் மத்தியிலே அதிகரித்த சூழலிலே வந்து இன்றைக்கு சாதாரணமாக இணையங்களிலே வந்து ஆபாச படங்கள் வெளியாகின்றன நாங்கள் பார்க்கக்கூடியதாக. அதாவது ஆபாச இணையதளங்களுடைய எண்ணிக்கை வந்து இன்றைய காலத்திலே வந்து அதிகரித்திருக்கின்றது. அதனால் குறிப்பாக நாங்கள் எல்லோருமே பொதுவாக குறிப்பிடுகின்ற விடயம், நாங்கள் இணைய பயன்பாடு உள்ள சாதனங்களை, குறிப்பாக தொலைபேசிகள், டேப்லெட், கம்ப்யூட்டர் போன்ற இணைய இணைப்புள்ள சாதனங்களை வந்து குழந்தைகளிடத்திலே கையளிக்கின்ற போது அவை குறித்து மிக அவதானமாக இருக்க வேண்டும் என்பது பல்வேறு சாராருடைய கருத்தாக இருக்கின்றது. அது நியாயமான கருத்தும் கூட. இந்த நிலைமையிலே வந்து ஒரு பழங்குடியின மக்கள் கூட்டம் புதிதாக இணைய பாவனையை பெற்று இணைய பாவனையை பயன்படுத்த தொடங்கி இருக்கின்ற சூழலில் அந்த பழங்குடியினத்திலே வந்து ஆபாச படங்களுக்கு அதிகளவானோர் அடிமையாகி இருப்பதாக தற்போது இணைய ஊடகங்களிலே செய்திகள் வெளியாகி கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய பதிவிலே அதை குறித்து தான் பார்க்க இருக்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜேசட் தமிழ் A to Z. தொடர்ந்து முழுமையான வீடியோ பதிவுகளே போவோம். ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று சர்வதேச அளவிலே இன்று இணைய பயன்பாடு என்பது மிக உச்ச அளவிலே அதிகரித்திருக்கின்றது. குறிப்பாக நாங்கள் சாதாரணமாக சொல்ல போனால் எல்லோருடைய கைகளிலேயும் வந்து இன்று சாதாரணமாக நாங்கள் ஸ்மார்ட் ஃபோனை காணக்கூடியதாக இருக்கின்றது. எல்லோரிடத்திலும் கணனி என்பது இருக்கின்றது. இந்த சூழலிலே வந்து ஆபாச இணையதளங்களுடைய பயன்பாடு, அவற்றினுடைய ஆதிக்கம் என்பது இந்த உலகத்திலே மிக தீவிரமானதாக மாறி இருக்கின்றது. இந்த சூழலிலே வந்து அமேசான் காட்டிலே வாழ்கின்ற பெருமளவு நவீன மனிதர்களோடு தொடர்புகளை பேணாத ஒரு சமூகத்திலே வந்து இணைய பயன்பாடு அறிமுகப்படுத்தப்பட்டதன் பின்னர் அந்த சமூகத்தில் இருக்கின்ற பெருமளவான இளைஞர்கள் ஆபாச படங்களுக்கு அடிமையாகி இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருப்பதை நான் காணக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக இந்திய ஊடகங்கள் இந்த செய்தியை வெளியிட்டிருப்பதை இங்கே குறிப்பிட்டு சொல்லலாம். பொதுவாக அமேசான் கார்டு என்று சொல்லி சொன்னால் நாங்கள் சாதாரணமாக நம்முடைய எண்ண ஓட்டங்களிலே அது ஒரு மிகப்பெரிய காடு என்பதுதான் எல்லோருடைய மனங்களிலே முதன்மையாக வருவது. அங்கே இந்த உலகத்திலே மிக அதிகளவான அற்புதங்களை அல்லது நாங்கள் இதுவரை மனிதர்கள் கண்டிராத நிறைய மர்மங்களை, அந்த மர்மங்களோடு ஒட்டிய கதைகளோடு பொருந்தியதுதான் அமேசான் காடு. இந்த உலகத்தில் மிகப்பெரிய காடு. அந்த காட்டிலே வந்து இன்றைய வரைக்கும் நவீன மனிதர்களோடு எந்த விதமான தொடர்பற்று பல்வேறு பழங்குடியின மக்கள் குழுக்கள் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அவர்கள் நாகரிக மனிதர்களோடு எந்த விதமான தொடர்புகளையும் பேணாது தங்களுடைய பழமையான பழக்க வழக்கங்களை பேணி அவர்கள் இன்றளவும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதிகளவான பழங்குடியின மக்கள் கூட்டம் வந்து நவீன மனிதர்களோடு தொடர்புகளை பேணுவதற்கும் விருப்பமற்ற சூழலை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறான சூழலிலே வந்து கடந்த ஆண்டிலே எலான் மஸ்கினுடைய ஸ்டார்லிங் இணைய சேவை, அதாவது நாங்கள் ஏற்கனவே ஸ்டார்லிங் இணைய சேவை தொடர்பாக ஒரு பதிவிலே பார்த்திருக்கின்றோம். ஸ்டார்லிங் இணைய சேவை என்பது செயற்கைக்கோள்கள் மூலம் உலகத்தின் சகல பகுதிகளுக்கும் தடையற்ற இணைய சேவையை வழங்குகின்ற ஒரு செயற்திட்டம் தான் அது. அதனுடைய நிறுவனர் வந்து எலான் மஸ்க்னு சொல்லி அவர்தான் வந்து டெஸ்லா, ஸ்டார்லிங் மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் மற்றது ட்விட்டர் போன்ற, அதாவது எக்ஸ்தலம் ஆகியவற்றினுடைய உரிமையாளராகவும் இருக்கின்ற சூழலிலே வந்து கடந்த ஆண்டிலே வந்து அந்த பழங்குடியினர் அமேசான் காட்டிலே உள்ள குறிப்பிட்ட பழங்குடியினர் குழுமத்துக்கு வந்து இணைய சேவை
பெற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. சுமார் 2000 பேரை கொண்ட அந்த பழங்குடியின இனக்குழுமத்திற்கு வந்து அங்கே இணைய சேவை பெற்றுக் கொடுக்கப்பட்ட சூழலில் அங்கு அதிகளவான இளைஞர்கள் வந்து இந்த ஆபாச படங்களுக்கு வந்து அடிமையாகி அதனை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருப்பதாக அங்கு இருக்கின்ற அந்த பழங்குடி இனத்தினுடைய மூத்தவர்களே கருத்து வெளியிட்டதாக, இந்த விடயத்தை வெளிப்படுத்தியதாக இந்திய ஊடகங்களே, குறிப்பாக இந்திய ஊடகங்களே செய்திகளை காணக்கூடியதாக இருக்கின்றது. பொதுவாகவே ஆபாச இணையதளங்கள் என்பது அதற்கு பின்னால் நிறைய கதைகள் இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக ஆபாச திரைப்படங்களிலே, ஆபாச படங்களிலே நடிப்பவர்கள் பெருமளவுக்கு அடிமைகளாக நடத்தப்படுகின்றார்கள் என்ற போன்ற கதைகள் எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கின்றன. மிக பூதாகரமான பல்வேறு கதைகள் அதற்கு பின்னால் இருக்கின்றன. முழுக்க சித்தரிப்பு காட்சிகளை கொண்ட இந்த ஆபாச படங்கள் என்பது நமது ஒரு தலைமுறையை வந்து மிக பெருமளவிலே பாதிக்கக்கூடிய ஒன்று. நாங்கள் முன்னரே குறிப்பிட்டது போன்று இணைப்புள்ள சாதனங்களை, தொலைபேசியோ அல்லது டேப்லெட்டோ அல்லது கம்ப்யூட்டரோ, என்னத்தையுமே வந்து கம்ப்யூட்டரோ என்ன சாதனமாக இருந்தாலும் அவற்றை குழந்தைகளிடத்திலே அதை பூரணமான தெளிவில்லாத இளைய சமூகத்தினரிடம் நேரடியாக கையளிப்பது என்பது மிக ஆபத்தானது என்று பல்வேறு தரப்பினரும் கூறிக்கொண்டிருக்கின்ற சூழலிலே பழங்குடியின மக்கள் இந்த ஆபாச இணையதளங்களுக்கு அடிமையாகி இருக்கின்றார்கள் என்பது ஒரு புதிய விடயம். இந்த விடயத்தை நீங்கள் இன்றைக்கு தான் கேட்குறீங்க, இன்றைக்கு தான் அறிகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் கீழே கட்டாயம் கமெண்ட்டில் போடுங்க. தொடர்ந்து மேலும் நாளை ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.